ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேஃப்டி பிளேஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். காட் இஸ் அவர் ஹைடிங் பிளேஸ் ஆஃப் சேஃப்டி. ஓகே, இன்னைக்கான டிவோஷன் பார்க்கலாம். Where do we go when you feel scared or need protection from a storm or a tough situation? நம்மளுக்கு எப்பயாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம பயந்துட்டோம் இல்லை ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். We often run to building to hide for safety, or we go to someone we trust to feel better to protect us. நம்மளை யாராவது ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கள்ல, நம்ம ட்ரஸ்ட் பண்ணியிருப்போம்ல, நம்ம யாரையாவது அவங்கக்கிட்ட போவோம், இல்லைனா ஏதோ ஒரு பில்டிங்கில் போய் நம்ம சேஃப்டிக்காக போவோம். த பைபிள் சேஸ் தட் காட் இஸ் அவர் சேஃப்டி பிளேஸ், அவர் ஷெல்டர். ஸோ பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, காட் தான் நம்மளோட சேஃப்டி பிளேஸ். அவரோட நிழலில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு. He is someone we can always trust. We can run to him when we are in trouble by calling out to him or praying, whether out loud or quietly. ஸோ நம்ம சவுண்ட் இல்லாமையோ இல்லை சவுண்டோடவும் நம்ம ப்ரேயர் பண்ணோம், இல்லை நம்ம அவங்கக்கிட்ட போகணும், இல்லை நம்ம அவங்க கால் பண்ணோம் அப்படின்னா he hears us and cares about us. நம்மளை பற்றி அவர் கவனமாக கவனிப்பாங்க, கேர் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் கேட்பாங்க. ஸோ த நெக்ஸ்ட் டைம் யூ see trouble coming, remember to go to God first. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் இப்போ அது ஏதாவது ட்ரபிள் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம யார்கிட்ட போகணும்? காட் கிட்ட போகணும். ட்ரஸ்ட் him to keep you safe and guide you through hard times. ஸோ நம்மளோட ஹாட் டைமில் நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கான வேர்ஸ் என்ன அப்படின்னா, those who live in the shelter of the Most High will find rest in the shadow of the Almighty. அவரோட நிழலில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கேர் கிடைக்கும். This I declare about the Lord, He is alone my refuge, my place of safety. He is my God, I trust Him. Psalms 91:1-2. Thank you guys.